பேரன்பு கொண்ட தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். இன்றைய playviththamil.com வலைதள விரிவுரை நிகழ்வில் கலந்து கொண்ட உங்கள் அனைவரையும் உற்சாகத்துடன் வரவேற்கிறேன். என்னுடைய பெயர் ராஜ். நான் playviththamil.com என்ற தளத்தின் நிறுவனர். இன்று எம்முடன் எனது தொழில்நுட்ப குழுவும் இணைந்துள்ளார்கள். இத்தளம் ஆசிரியர்கள், பள்ளிகள் மற்றும் பெற்றோர்கள் தமிழ் மொழியை குழந்தைகளுக்கு எளிதாக, ஆர்வமூட்டும் மற்றும் விளையாட்டு மயமான முறையில் கற்றுக் கொடுக்க உதவும் ஒரு தளமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது எங்களை பற்றியும் இத்தளத்தை பற்றியும் உண்டான ஒரு அறிமுகத்தை உங்களிடம் வழங்க தயாராக உள்ளேன். நிகழ்ச்சி நிரலில் முதலில் எங்களை பற்றிய ஒரு அறிமுகம், அடுத்ததாக playviththamil.com என்றால் என்ன, ஏன் playviththamil.com என்ற கருவியை உருவாக்கினோம், playviththamil.com என்ற தளம் எவ்வாறு செயல்படுகிறது, அதோடைய தொழில்நுட்ப சிறப்பம்சங்கள் என்ன, அடுத்ததாக விலை திட்டங்கள், அடுத்ததாக ஒரு பிராக்டிக்கல் டெமோ, ஒரு அணுகுமுறை மாதிரி இத்தளத்தை பற்றி வழங்க உள்ளோம். கடைசியாக கேள்வி பதில். இந்த கேள்வி பதில் நிகழ்வில் இந்த நிகழ்ச்சி நிரலில் கலந்து கொண்ட அனைவரும் தங்கள் கேள்விகளை எங்களுடன் கேட்கலாம். உங்களுடைய மைக் இந்த கேள்வி பதில் நேரம் வரும் வரையில் மியூட் செய்யப்பட்டிருக்கும். என்னுடைய குழு கேள்வி பதில் நேரத்தில் எனேபிள் செய்வாங்க உங்க மைக்க. அப்போ எல்லாரும் உங்களுடைய கேள்விகளையும் அதுக்கு உண்டான பதில்களை என்னுடைய குழு வழங்க உள்ளார்கள். அடுத்ததாக எங்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம். என்னுடைய பெயர் ராஜ். நான் முன்பு சொன்னது போல கடந்த 4 வருடத்துக்கு முன்னாடி கனடா மாநாட்டில் இதை பற்றிய ஒரு அறிமுக வகுப்பில் விளையாட்டின் மூலம் தமிழ் கற்றல் என்ற தலைப்பில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன். அதை பயன்படுத்தி ஒரு கருவியை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் என்னுள் இருந்தது. அதை பல தமிழ் ஆசிரியர்கள் என்னிடம் கூறினார்கள். அதை உள்ளீடாக எடுத்து நாங்கள் இதை உருவாக்கி உள்ளோம். எங்களுடைய முதன்மையான நோக்கம் தமிழ் கல்வியை இக்கால தமிழ் கற்கும் குழந்தைகளுக்கு அந்த கற்றல் அனுபவத்தை மிகவும் மகிழ்ச்சிகரமாக மாற்றுவது. அதற்காக கேமிஃபிகேஷன் டெக்னாலஜி என்ற விளையாட்டின் மூலம் தமிழ் கற்றல் என்ற தொழில்நுட்ப வசதியை இதில் நாங்கள் இணைத்துள்ளோம். அடுத்ததாக எங்களுடைய தொலைநோக்கு பார்வை உலக தமிழர்களை கல்வி மற்றும் பண்பாடு செழுமையின் கீழ் இணைத்து தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக செயல்பட வேண்டும் என்ற மிகப்பெரிய ஆசை எங்களிடம் உள்ளது. அடுத்ததாக playviththamil.com என்றால் என்ன? playviththamil.com என்பது ஒரு இணையதளம், அது ஒரு கருவி. இத்தளம் தமிழ் கற்றலுக்கு நவீன அணுகுமுறையை கொண்டு வர பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பள்ளிகளுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இத்தளம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. தமிழ் என்பது ஒரு மொழி மட்டுமல்ல, நமது பண்பாடு மரபுகளை இணைக்கும் ஒரு பாலம். இதை கவனத்தில் கொண்டு இதில் பல வரைகளை, கிராபிக்ஸ் பயன்படுத்தி உள்ளோம். அது நமது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற நிலப்பரப்புகள் சாயல்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. 100க்கும் மேற்பட்ட ஊடாடும் விளையாட்டு வார்ப்புருக்கள், அதாவது இன்டராக்டிவ் லேர்னிங் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டாக வினாடி வினா, பொறுத்துக, வரிசைப்படுத்துக மற்றும் பல. இவை அனைத்துமே தமிழ் கற்றலுக்கேற்ப வடிவமைக்கப்பட்டுள்ளன. இத்தளம் தமிழ் மக்களுக்காக உருவாக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக ஏன் playviththamil.com? முதலில் கற்றல் அனுபவம். வழக்கமான தமிழ் கற்றலை ஒரு ஊடாடும் விளையாட்டுகளாக மாற்றும் அனுபவம், அதாவது இன்டராக்டிவ் லேர்னிங் டெம்ப்ளேட்ஸ் மூலம் குழந்தைகள், ஆசிரியர்கள், பெற்றோர்களுக்கு தமிழ் கற்றலை ஒரு ஆர்வமூட்டும் வகையில் இது மாற்றுகிறது, யூசிங் த கேமிஃபிகேஷன் டெக்னாலஜி. அடுத்ததாக இத்தளம் தமிழ் மொழி கற்றலுக்காகவே சிறப்பாக உருவாக்கப்பட்ட தளம். இது பண்பாடு மற்றும் மொழி இயல்புகளை முழுமையாக கொண்டிருக்கும் ஒரு தனித்துவமான ஒரு கல்வித்தளமாகும். அடுத்ததாக இது அனைவருக்கும் ஒரு ஏற்றத்தளம், அதாவது பள்ளிகள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் லாப நோக்கமற்ற அமைப்புகள் உட்பட பலரும் பயனளிக்கும் வகையில் இத்தளம் இயங்குகிறது. அதற்கு உண்டான நெகிழ்வான பல திட்டங்கள் இதில் உள்ளன. அடுத்ததாக playviththamil.com எப்படி செயல்படுகிறது? அதாவது ஒரு ஆசிரியர் முதலில் ஒரு விளையாட்டு வார்ப்புருவை தேர்வு செய்ய வேண்டும். அது வினாடி வினா, பொறுத்துக, வரிசைப்படுத்துக போன்ற எந்த வகையிலும் இருக்கலாம். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் choose a learning template.
out of 100, right? Out of 38, whatever it is. So you have to choose a template. முதலில் நீங்கள் விளையாட்டு வார்ப்புருவை தேர்வு செய்ய வேண்டும். அடுத்ததாக அதில் உங்கள் பாடத்திட்டத்தினை நீங்கள் உள்ளீடு செய்ய வேண்டும். அதற்கு நீங்கள் ஸ்பீச் டு டெக்ஸ்ட், டெக்ஸ்ட் டு டெக்ஸ்ட், டிரான்ஸ்லேஷன், அதுக்கப்புறம் உங்களுடைய சொந்த குரல் பதிவை பயன்படுத்தி உள்ளீடு செய்வது போன்ற பல சிறப்பம்ச வசதிகளை நீங்கள் செய்யலாம். அது அடுத்ததாக வரக்கூடிய டெமோவில் நீங்கள் பார்க்கலாம். உருவாக்கிய விளையாட்டை நீங்கள் சமூக ஊடகங்களிலும் வலைத்தளத்திலும் இல்லாட்டி பொது மண்டலம், தனியார் மண்டலம் என்று இருக்கக்கூடிய குழுக்களிலும் நீங்கள் பயன்படுத்தலாம். இத்தளத்தில் பலவிதமான குழுக்களை ஆசிரியர்கள் உருவாக்கி கொள்ளலாம். அவர்களின் பாடத்திட்டத்திற்கு ஏற்ப, குழந்தைகளுடைய கிரேடுக்கு ஏற்ப அவர்கள் உருவாக்கி கொள்ளலாம். ஆசிரியர்கள் தங்கள் மாணவர்களுக்கும் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கும் தமிழ் கற்பிக்க இந்த முறையை பயன்படுத்தி மிகவும் சிறப்பாக உருவாக்க முடியும். அடுத்ததாக நீங்கள் கைபேசி, மொபைல், கைக்கணினி டேப்லெட், கணினி பிசி இன்று எந்த சாதனத்திலும் எளிதாக பிளே வித் தமிழை பயன்படுத்தலாம். கற்றல், அதாவது தமிழ் கற்றல் இனி இதுவரை இல்லாத வகையில் வசதியாகவும் நெகிழ்வாகவும் இருக்கும் என்பதை நான் உறுதியாக கூறுகிறேன். அடுத்ததாக playwithtamil.com சிறப்பு அம்சங்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். முதலில் ஸ்பீச் டு டெக்ஸ்ட் என்ற ஒரு அம்சம் தமிழ் பேச்சை உரையாக மாற்றும் ஒரு சிறப்பு வசதி. அதாவது நீங்கள் ஆசிரியர்களோ அதை உருவாக்குபவர்கள் எந்த அவர்கள் தமிழ் மொழியை குரலாக பதிவு செய்யும் போது அது எழுத்துக்களாக மாற்றக்கூடிய ஒரு வசதி அதில் இருக்கிறது. முதலில் செழுமையான இனக்கலை கிராபிக்ஸ் உருவங்கள் இதில் உள்ளன. அதாவது தமிழ் பண்பாட்டை உயர்த்தி காட்டும் கிராபிக்ஸை நாங்கள் இதில் இணைத்துள்ளோம். அடுத்ததாக பண்பாட்டு விளையாட்டு வார்ப்புருகள், அதாவது கல்ச்சுரல் பேஸ்ட் லேர்னிங் டெம்ப்ளேட்ஸ். நம்மளுடைய அனைத்து விதமான அந்த டெம்ப்ளேட்ஸ், அந்த வார்ப்புருக்கள் அனைத்துமே தமிழ் பண்பாடு, அதன் மக்கள், அதோடைய சூழல்கள், நிலப்பரப்புகளை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடியதாக செய்துள்ளோம். சிறிய நேரங்களில் குழந்தைகளுக்கு பிடித்த மாதிரி வானத்தில் பறப்பது, விமானத்தில் செல்வது, அது போன்ற அந்த நாகரீக வசதிகளையும் சார்ந்த கிராபிக்ஸையும் அதில் இணைத்துள்ளோம். அடுத்ததாக பண்பாட்டை வெளிப்படுத்தும் ஒலிகள். இதில் செழுமையான தமிழ் பாரம்பரியத்தின் ஒலிக்கும் சிறப்பு ஒலிகளை மகிழ்ச்சியுடன் அனுபவிக்கலாம். அதாவது குறிஞ்சி என்றால் குறிஞ்சி நிலப்பரப்பை சார்ந்த ஒலிகள், முல்லை என்றால் முல்லை நிலப்பரப்பை சார்ந்த ஒலிகளை எடுத்து அந்த வார்ப்புருகளுக்கு தகுந்தாற் போல அந்த நிலப்பரப்பு சூழல் சார்ந்து அதை இணைத்துள்ளோம். குழந்தைகளுக்கு ஒரு அனுபவம், அதாவது காதால் கேட்கக்கூடிய விஷயங்கள், கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயங்கள், உணரக்கூடிய விஷயங்கள் அனைத்திலுமே நம்ம தமிழ் மொழி இருக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை. அடுத்ததாக தமிழ் கற்றலுக்கு உண்டான தனிப்பட்ட கற்றல் அனுபவம், அதாவது ஒரு ஆசிரியர் தனிப்பட்ட முறையில் தனக்கு தேவையான முறையில் அதை வடிவமைத்துக் கொள்ளலாம். அடுத்ததாக கட்டுப்பாட்டு பலகை. குழந்தைகள் தங்கள் குழந்தைகளின் நடவடிக்கைகளை கண்காக்க பெற்றோர்களுக்கான பேரண்டல் டேஷ்போர்ட், ஆசிரியர்களுக்கான டீச்சர்ஸ் டேஷ்போர்ட், பள்ளி நிர்வாகத்துக்கான ஸ்கூல் டேஷ்போர்ட், இது மாதிரி பல விதமான கட்டுப்பாட்டு பலகை. அதில் அவர்களுடைய எத்தனை விதமான விளையாட்டுகள் அவர்கள் உருவாக்கினார்கள், எவ்வளவு விளையாண்டார்கள், அதில் எவ்வளவு மார்க் மதிப்பெண் அவர்களால எடுக்க முடிஞ்சது, இது போன்ற அனைத்து விதமான, ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் இது ஒரு டேட்டாபேஸ் அனாலிட்டிக் மெட்ரிக்ஸ் சொல்லுவார்கள். அது அனைத்துமே அவர்களால பார்க்க முடியும் ஒரு 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 கட்டுப்பாட்டு பலகையின் மூலியமாக. அடுத்ததாக இணையதளத்தில் உட்பொதிக்கும், அதாவது எங்களிடம் உருவாக்கிய இந்த தளத்தை பயன்படுத்தி உருவாக்கிய ஒரு லேர்னிங் ஆக்டிவிட்டியை, ஒரு கற்றல் விளையாட்டை நீங்கள் உங்களுடைய பள்ளி தளத்திலும் நீங்கள் உட்பொதிக்க முடியும். அதுக்குண்டான வசதி இருக்கு. அடுத்ததாக கூகுளிடம் தொடர்பு வைத்து தமிழ் பண்பாடு ரீதியான வரக்கூடிய படங்களை முன்னிலைப்படுத்துவதற்கான முயற்சி, இது தொடர்ச்சியான ஒரு முயற்சி. முதல் முயற்சி இப்ப எடுத்துள்ளோம், நன்றாக செயல்படுகிறது. உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்க. அடுத்ததாக வார்ப்புருவை மாற்றுதல். ஒரு முறை விளையாட்டுகளை உருவாக்கிவிட்டு அதை வேறு வேறு விதத்துக்கும் வடிவமைக்க மாற்றம் செய்ய முடியும். அதுதான் வார்ப்புருவை மாற்றுதல். ஆங்கிலத்தில் சேஞ்சிங் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு முறை உருவாக்கிவிட்டு அதையே பயன்படுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவர்கள் தேவைக்கேற்ப அதை மாற்றிக்கொள்ளலாம். அடுத்ததாக நாம் இதில் உருவாக்கிய விளையாட்டை நாம் அச்சிடவும் செய்ய முடியும். அதுதான் இப்போது இணையமற்ற கற்றலுக்கான அச்சிடல் என்கிற ஒரு சிறப்பு வசதி. இந்த பிரிண்டபிள்ஸ், ஆஃப்லைன் பிரிண்டபிள்ஸ் என்று சொல்வார்கள். குழந்தைங்களுக்கு ஒரு ஒர்க் ஷீட்டை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அதை நம்ம உருவாக்கிட்டு நம்ம இதுல இந்த இணையதளம் வாயிலாக பிரிண்ட் அவுட் எடுத்துக்க முடியும். சோ அடுத்ததாக காட்சிகளை மாற்றுதல். தனிப்பட்ட விருப்பங்களுக்கு ஏற்ப ஒரு ஆசிரியர் தன்னுடைய தீம்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது குழந்தைங்களுக்கு பிடித்த மாதிரி அவங்களால வடிவமைச்சுக்க முடியும்.
அடுத்ததாக இதுல ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்பு அம்சம் பொது மற்றும் தனியார் மண்டலங்கள். இப்போது நான் ஒரு ஆசிரியர் என்னுடைய வகுப்புக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சில விளையாட்டு வார்ப்புருக்களை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தால் இதில் செய்ய முடியும். அந்த லேர்னிங் ஆக்டிவிட்டி அந்த மண்டலத்தை தாண்டி, அந்த தனியார் மண்டலத்தை தாண்டி வெளியே போகாது. அதே மாதிரி ஒரு ஆசிரியர் நினைத்தால் பப்ளிக்காக ஒரு கண்டென்ட்டை போஸ்ட் செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கன்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதுல தனியார் மண்டலங்கள், பொது மண்டலங்கள் 2 சிறப்பான வசதி இருக்கு. ஆசிரியர் தங்கள் தேவைக்கு ஏற்ப இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுத்ததாக மாணவர்களின் அசைன்மெண்ட் செயல்கள் மேலாண்மை. அதாவது ஒரு ஆசிரியர், ஒரு பெற்றோரோ இல்ல பள்ளியோ குழந்தைகளுக்கான வீட்டு பாடத்திட்டத்தை உருவாக்கி கொடுத்துட்டு அதை குழந்தைகள் பயன்படுத்துவது சரியான முறையில் இருக்கிறதா என்பதை கண்காணிக்கவும் நம்மளால் முடியும். அதில் அவர்கள் எடுக்கக்கூடிய மதிப்பெண்களையும் பார்க்க முடியும். 1, 2, 3 என்கிற வகையில் அதை அவர்களுடைய மதிப்பெண் அதில் வரும். அதுக்கு தகுந்த போல ஆசிரியர் மாணவர்களை கௌரவிக்கவும் செய்யலாம். அடுத்ததாக நம்மளுடைய playvithtamil.com இருக்கக்கூடிய திட்டங்கள், அதாவது ஆங்கிலத்தில் பிரைஸ் பிளான்ஸ் என்று சொல்லுவாங்க. முதலில் வெள்ளி திட்டம். இது ஒரு இலவசமான ஒரு திட்டம். இதில் எவரும் சேரலாம். ஆங்கிலத்தில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளைன்னு சொல்லுவார்கள். அது போல் இதுல சில வரையறுக்கப்பட்ட அம்சங்கள் கொடுக்கிறோம். அதை அவங்களால உருவாக்கி பயிற்சி செஞ்சு பார்க்க முடியும். இது முதல் திட்டம், இலவசமான ஒரு திட்டம். அதை வெள்ளி திட்டம் என்று சொல்கிறோம். அடுத்ததாக தங்க திட்டம். இது ஒரு தனிப்பட்ட பயனர்களுக்கான ஒரு சிறந்த தேர்வு. அதை தனிப்பட்ட நபர்கள் எவரும் அன்லிமிட்டெட் ஆக்டிவிட்டிஸ் அதுல இந்த திட்டத்தின் மூலியமாக அவங்க உருவாக்க முடியும். அடுத்ததா டைட்டானியம் திட்டம். இது பெற்றோர்கள் மற்றும் குழந்தைக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு சிறப்பு திட்டம். அதாவது வீட்டில் பெற்றோர்கள் குழந்தைகளுக்காக சொல்லிக் கொடுக்க வேண்டும் தமிழை. அதே நேரத்தில் அவர்கள் பள்ளியிலும் இணைய வேண்டும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் இது பெற்றோர், மாணவர்கள், இல்லாட்டி ஒரு சிறு குழு ஆசிரியர்கள், அதாவது ஒரு 10 மாணவர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் குழந்தைகள் அமைப்பு, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இந்த திட்டத்தில் செயல்படலாம். அடுத்ததாக வன்போன் திட்டம். இது பள்ளிகளுக்காக வடிவமைக்கப்பட்ட சிறப்பு திட்டம். அதாவது பள்ளி என்றால் லாபத்தில் இயங்கும் பள்ளிகள். அவர்கள் முன்பணமாக செலுத்தி போதுமான அந்த திட்டங்களின் அக்கௌண்ட்ஸை எங்களிடம் வாங்கி விடுவார்கள். அதுக்கப்புறமா அவங்க இன்விடேஷன் அனுப்புவாங்க. குழந்தைகள், பெற்றோர்கள் எதுவும் பே பண்ண மாட்டாங்க. ஏன்னா பள்ளி நிர்வாகம் மொத்தமாவே அந்த அக்கௌண்ட்ஸுக்கு தேவையான பணத்தை பே பண்ணிடுவாங்க எங்க playvithtamil.com இணையதளத்துல. கடைசியாக வைர திட்டம். இது லாப நோக்கமற்ற பள்ளிகளுக்காக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டது. ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்காக. இதில் ஒரு தாளாளர், பள்ளியோட நிர்வாகி அழைப்புகளை வழங்குவார். 20 ஆசிரியர் அக்கௌண்ட், வாலண்டியர் அக்கௌண்ட் இலவசம். ஒவ்வொரு 100 குழந்தைகளுக்கும் 20 ஆசிரியர் அக்கௌண்ட் இலவசமாக வழங்குகிறோம். ஒவ்வொரு 100 குழந்தைகள் பள்ளியில் இணையும் போது அடுத்தடுத்து 20 அக்கௌண்ட் இலவசமாகவே வழங்கப்படுகிறது. அதாவது ஆசிரியர்கள் இதில் எதுவும் இந்த திட்டத்துக்கு எதுவும் அவங்க they don't want to pay, அவங்க எதுவும் பணம் செலுத்த தேவையில்லை. பெற்றோர்கள் குழந்தைகளை இணைக்கும் பொழுது அவர்கள் அதற்குண்டான தொகையை செலுத்தி இந்த திட்டத்தின் மூலம் இணைவார்கள். இது எங்களுடைய திட்டத்தின் சிறப்பம்சு. இது பலதரப்பட்ட மனிதர்களுக்காக, சூழல்களுக்காக உருவாக்கப்பட்டது. அடுத்ததாக நாம் இப்போ ஒரு அணுகுமுறை மாதிரி, ஆங்கிலத்தில் இது ஒரு பிராக்டிக்கல் டெமோ பார்க்க போகிறோம். இப்போது என்னுடைய தொழில்நுட்ப குழு நபரிடம் நான் இதை செய்ய சொல்கிறேன். அவர்கள் மிகுந்த கவனத்தோடு, மிகுந்த ஒரு கடுமையான உழைப்பின் கீழ் இதை உருவாக்கியிருக்காங்க. அவர்கள் இதை பொதுமக்களுக்கு, உறுப்பினர்களுக்கு இதை வெளிப்படுத்தும் போது இன்னும் ஒரு பேரானந்தத்தையும் ஒரு மகிழ்ச்சியும் நான் அடைவேன். அதனால் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். அவர்கள் டெமோ முடித்த பிறகு நான் மீண்டும் உங்களிடம் பேசுகிறேன். நன்றி. நன்றி ராஜ். இங்கு இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இப்போது பிளேவித் தமிழ் தளத்திற்கான வரையுறை விளக்கம் நேரடியாக தொடங்கலாம். முதலில் இணைய உலாவில் சென்று பிளேவித் தமிழை தேடலாம். playvithtamil.com என்ற இணையை பாருங்கள். இப்போது பிளேவித் தமிழ் தளத்திற்குள் உள்ளோம். பதிவு செய்வது எப்படி? முகப்பு பக்கத்தில் மேல் பகுதியில் உள்ள பதிவு செய்க என்பதை தேர்வு செய்வோம். இப்போது பதிவு செய்யும் படிவத்தை நிரப்புவோம். நமது விதிமுறைகள் மற்றும் தனியுரிமை கொள்கையை ஒப்புக்கொள்ளுங்கள். இப்போது கணக்கை உருவாக்கலாம். பதிவு செய்யப்பட்டவுடன் உங்கள் மின்னஞ்சலை சரிபார்க்க செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படும். மின்னஞ்சலில் அனுப்பப்பட்ட இணைப்பை தேர்வு செய்து உங்கள் கணக்கை சரிபார்க்கவும். இப்போது நீங்கள் விலைப்பட்டியல் திட்டங்களை காணலாம்.
உங்களுக்கு ஏற்ப ஒரு திட்டத்தை தேர்வு செய்யுங்கள். உங்கள் மின்னஞ்சலை சரிபார்த்த பிறகு நீங்கள் நேராக கட்டுப்பாட்டு பலகைக்கு மாற்றப்படுவீர்கள். அங்கே செயற்பாடுகளின் எண்ணிக்கை, மண்டலங்களின் எண்ணிக்கை, பணிகளின் எண்ணிக்கை மற்றவற்றை காணலாம். மேலும் அண்மையில் விளையாண்ட செயற்பாடுகளையும் காணலாம். முதலில் செயற்பாடு என்றால் என்ன என்பதை விரிவாக பார்ப்போம். செயற்பாடு என்பது ஒரு விளையாட்டு. இங்கே பயனர் ஒரு படிவத்தை பயன்படுத்தி ஒரு விளையாட்டை உருவாக்கலாம். இந்த கட்டுப்பாட்டு பலகையில் செயற்பாடுகள் என்பதை தேர்வு செய்யலாம். இங்கு நாம் இப்போது வரை உருவாக்கிய அனைத்து செயற்பாடுகளையும் காணலாம். நாம் ஒரு புதிய செயற்பாடை உருவாக்கலாம். மேலே இருக்கும் செயற்பாட்டை சேர்க்க என்பதை தேர்வு செய்யலாம். இங்கே பல்வேறு செயற்பாடுகளின் பட்டியல்கள் இருக்கும். இந்த பட்டியலில் விளையாட்டுகளை வினாடி வினா, வேடிக்கை, குழு விளையாட்டு மற்றும் பல்வேறு விதங்களில் பிரித்துள்ளோம். அதில் அசாத்தியமான வினாடி வினா செயல்பாட்டை தேர்வு செய்யலாம். இந்த விளையாட்டு ஒரு வினாடி வினா வகையை சேர்ந்தது. மேலே காணொளி உதவி உள்ளது. இதன் மூலம் இந்த விளையாட்டு எப்படி செயல்படுகிறது, விளையாட்டு படிவம் எப்படி நிரப்ப வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளலாம். முதலில் விளையாட்டிற்கு ஏற்ப தலைப்பை தேர்ந்தெடுத்து நிரப்ப வேண்டும். பிறகு இந்த விளையாட்டிற்கு முதல் கேள்வியை உள்ளிடலாம். உங்கள் கேள்வியை ஆங்கிலத்தில் உள்ள உள்ளடக்கத்தை தமிழில் மொழிபெயர்க்கும் வசதியும் உள்ளது. இங்கு மொழி மாற்றம் சின்னத்தை அழுத்துவதன் மூலம் மொழியை மாற்றலாம். பிறகு இந்த கேள்விக்கு பதில்களை நிரப்பலாம். படத்தை இணைப்பது எப்படி? இங்கு படம் சின்னத்தை அழுத்துவதன் மூலம் வெவ்வேறு படத்தின் பட்டியல்களை காணலாம். இங்கு தேவையான படத்தை தேர்ந்தெடுத்து விளையாட்டில் சேர்க்கலாம். குரல் உரை மாற்றுவது எப்படி? இங்கு ஒலிவாங்கி சின்னத்தை அழுத்தி உரையை சேர்க்கலாம். ஔவையார். அடுத்து மேம்பட்ட குரல் உருவாக்கும் வசதி. இங்கு 2 விருப்பங்கள் உள்ளன. கைமுறையாக உங்கள் குரலை பதிவு செய்து பயன்படுத்தலாம். இளங்கோ அடிகள். இளங்கோ அடிகள். விருப்பம் 2. வழங்கிய உள்ளடக்கத்திற்கேற்ப தானாக குரல் உருவாக்கலாம். கம்பர். சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். இப்பொழுது மீதமுள்ள விவரங்களை சேர்ப்போம். நம்மிடம் விளையாட்டு விருப்பங்கள் என்று ஒரு வசதி உள்ளது. இதன் மூலம் விளையாட்டை தனிப்பயனாக்கலாம். இங்கே சில முக்கியமான அமைப்புகளை மாற்றலாம். பயனர் விளையாடக்கூடிய மொத்த நேரத்தை நாம் நிர்ணயிக்கலாம். பயனர் எத்தனை முறை முயற்சி செய்யலாம் என்பதை நிர்ணயிக்கலாம். ஒவ்வொரு முறையும் வினாக்கள் புதிய வரிசையில் வருவதை உறுதி செய்யலாம். விளையாட்டின் முடிவில் பயனர் சரியான பதிலை பார்க்க உறுதி செய்யலாம். இந்த அனைத்து விருப்பங்களையும் விளையாட்டிற்குள்ளே இதன் மூலம் நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ப மாற்றலாம். இப்போது விளையாட்டை விளையாடலாம். முழு திரையில் விளையாட விரிவு சின்னத்தை அழுத்தவும். இப்போது விளையாட்டை தொடங்கலாம். இந்த விளையாட்டில் அழகான கிராபிக்ஸ் மற்றும் பண்பாட்டு ஒலிகளில் இணைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் குழந்தைகளுக்கு விளையாட்டு மேலும் அழகாகவும் ஆர்வமூட்டும் விதமாகவும் இருக்கும். இங்கே குழந்தைகள் செலுத்திய படங்களை விரிவாக காணலாம். மேலும் செலுத்திய உரையையும் கேட்கலாம். சீகலை சாத்தனார், கம்பார், ஔவையார், திருவள்ளுவர். இவ்வாறு அவர்கள் வேகமாகவும் சரியான முறையிலும் கற்றுக்கொள்கிறார்.
நம்மிடம் மொழிபெயர்ப்பு என்ற ஒரு சிறப்பு விருப்பம் உள்ளது. இதன் மூலம் விளையாட்டில் உள்ள அனைத்து உரைகளையும் மொழிபெயர்ப்பிக்கலாம். இது பயனர்களுக்கு அவர்களின் சொந்த மொழியில் விளையாடும் அனுபவத்தை வழங்கும். குழந்தைகள் அவர்களுக்கு புரியும் மொழியில் கற்றுக்கொள்ள மிகவும் உதவியாக இருக்கும். விளையாட்டின் முடிவில் நாம் வழங்கிய பதில்களை பார்க்கலாம். சரியான பதிலை இதன் மூலம் காணலாம். இதனால் குழந்தைகள் சரியான பதிலை உடனடியாக தெரிந்து கொள்ளலாம். அச்சிடல்கள் பற்றி பார்க்கலாம். இங்கே அச்சிடல்கள் என்ற ஒரு சிறப்பு விருப்பம் உள்ளது. ஒவ்வொரு விளையாட்டிற்கும் அச்சிடல்கள் உள்ளன. அச்சிடல்கள் என்பது ஒரு PDF கோப்பு. இதை பதிவிறக்கம் செய்து அச்சிட்டு பயன்படுத்தலாம். இப்பொழுது வினாடி வினா விளையாட்டு அச்சிடலாக மாற்றப்படுகிறது. இதன் மூலம் பயனர் விளையாட்டை வீட்டில் இருந்தபடியே காகிதத்தில் கற்றுக்கொள்ளலாம். இங்கே அச்சிடல்களை பதிவிறக்கம் செய்து அச்சிடலாம். கீழே செயற்பாடுகள் இடத்திற்கு செல்வோம். மேலும் பார்க்க என்பதை தேர்ந்தெடுப்போம். இப்போது நாம் செயற்பாடு பட்டியல் பக்கத்திற்கு வந்துள்ளோம். இங்கே வேறு ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டை தேர்வு செய்யலாம். இப்போது தரவரிசைப்படுத்துக என்ற விளையாட்டை பார்க்கலாம். தரவரிசைப்படுத்துக விளையாட்டை எப்படி விளையாடுவது? முதலில் ஒரு செயல்பாட்டை தேர்ந்தெடுக்கவும். இங்கே தரவரிசைப்படுத்துக விளையாட்டு இயல்பு நிலை காட்சியில் உள்ளது. இப்போது இன்னொரு சிறப்பான அம்சத்தை பார்ப்போம். இங்கே 2 முக்கியமான விருப்பங்கள் உள்ளன. வார்ப்புரையை மாற்றவும். இந்த விருப்பத்தின் மூலம் நீங்கள் ஒரு செயல்பாட்டிலிருந்து மற்றொரு செயல்பாட்டுக்கு மாறலாம். ஒவ்வொரு வடிவத்திற்கும் தனித்தனி விளையாட்டு முறை இருக்கும். இதனால் பயனர்கள் புதிய அனுபவத்துடன் விளையாடலாம். காட்சிகளை மாற்றவும். விளையாட்டில் பண்பாட்டு அடையாளங்களை இணைக்க வெவ்வேறு காட்சிகள் உள்ளன. முக்கியமான பழமையான தமிழ் இயற்கை நிலங்கள் அடிப்படையிலான காட்சிகள் உள்ளன. அதாவது குறிஞ்சி, மருதம், முல்லை, நெய்தல், பாலை. ஒவ்வொரு காட்சியிலும் அதன் பண்பாட்டு தனித்துவம் காணலாம். இவை விளையாட்டை மேலும் இனிமையானதாகவும் உள்ளடக்கமானதாகவும் மாற்றும். இப்போது இந்த அம்சங்களில் என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம். இதில் முதல் காட்சியாக குறிஞ்சி பற்றி பார்க்கலாம். இங்கே நாம் பயன்படுத்தும் கிராபிக்ஸ் தமிழ் பண்பாட்டு பார்வையை பிரதிபலிக்கிறது. குறிப்பாக மலைப்பகுதியை இங்கே நீங்கள் பார்க்கலாம். மலைப்பகுதி என்பதால் தேன், அருவி மற்றும் காட்டு விலங்குகளுடன் இயற்கையின் அழகை பிரதிபலிக்கிறோம். மேலும் எங்களிடம் ஒரு அழகான சிறிய தேனீ உள்ளது. இது குறிஞ்சியின் முக்கியமான ஒரு பிரதிநிதி. நான் சரியான விடையை சொன்னால் குறிஞ்சி பூ மழை பொழியும். வேறு ஒரு அனுபவத்தை கொடுக்கும். இந்த பண்பாட்டு மிக்க விளையாட்டை குழந்தைகள் ஆர்வத்துடன் அனுபவிப்பார்கள். அடுத்த காட்சிக்கு செல்வோம். இதில் இரண்டாவது காட்சியாக முல்லை பற்றி பார்க்கலாம். இங்கே நாம் பயன்படுத்தும் கிராபிக்ஸ் தமிழ் பண்பாட்டு பார்வையை பிரதிபலிக்கிறது. குறிப்பாக காடுகளை இங்கே நீங்கள் பார்க்கலாம். இங்கே ஆடு, மாடு மற்றும் குடிசைகளுடன் இயற்கையின் அழகை பிரதிபலிக்கிறோம். மேலும் இங்கே சிறிய ஆட்டுக்குட்டி உள்ளது. இது முல்லையின் முக்கியமான ஒரு பிராணிதி. நான் சரியான விடையை சொன்னால் முல்லை பூ மழை பொழியும். தவறான விடை கொடுத்தால் வேறு ஒரு அனுபவத்தை கொடுக்கும். இந்த பண்பாட்டு மிக்க விளையாட்டை குழந்தைகள் ஆர்வத்துடன் அனுபவத்துடன் விளையாடுவார்கள். இங்கே மூன்றாவது காட்சியாக மருதம் பற்றி பார்க்கலாம். இங்கே நாம் பயன்படுத்தும் கிராபிக்ஸ் தமிழ் பண்பாட்டு பார்வையை பிரதிபலிக்கிறது. குறிப்பாக வயல்களை இங்கே நீங்கள் பார்க்கலாம். மாடு மற்றும் வயல்கள் இயற்கையின் அழகை பிரதிபலிக்கிறது. மேலும் இந்த காட்சிக்கு மாடு உள்ளது. இது மருதத்தின் முக்கியமான ஒரு பிரதிநிதி. நான் சரியான விடையை சொன்னால் பூமழை பொழியும்.
தவறான விடையை கொடுத்தாலோ அல்லது அதை சீண்டினால் கோபம் அடையுமாறு வைத்துள்ளோம். இந்த பண்பாட்டு மிக்க விளையாட்டை குழந்தைகள் ஆர்வத்துடன் அனுபவிப்பார்கள். இதில் 4வது காட்சியாக நெய்தல் பற்றி பார்க்கலாம். இங்கே நாம் பயன்படுத்தும் கிராபிக்ஸ் தமிழ் பண்பாட்டு பார்வையை பிரதிபலிக்கிறது. குறிப்பாக கடலோர பகுதியை இங்கே நீங்கள் பார்க்கலாம். மேலும் மீன்கள், படகுகள் மற்றும் கடலோர பகுதிகள் இயற்கையின் அழகை பிரதிபலிக்கிறது. மேலும் இந்த காட்சிக்கு மீன் உள்ளது. இது நெய்தலிற்கு முக்கியமான ஒரு பிரதிநிதி. நான் சரியான விடை சொன்னால் தண்ணீர் பொழியும், தவறான விடை கொடுத்தால் வலையில் மாட்டுமாறு வைத்துள்ளோம். இதில் இறுதியான காட்சியாக பாலை பற்றி பார்க்கலாம். இங்கே நாம் பயன்படுத்தும் கிராபிக்ஸ் பாலையோர பகுதிகள். இங்கே ஆடுகள், கழுகுகள், பாம்புகள் மற்றும் வறண்ட பகுதிகள் இயற்கையின் அழகை பிரதிபலிக்கிறது. மேலும் இங்கே இந்த காட்சிக்கு கழுகு உள்ளது. இது பாலைக்கு முக்கியமான ஒரு பிரதிநிதி. நான் சரியான விடை சொன்னால் பூமழை பொழியும். இந்த பண்பாட்டு மிக்க விளையாட்டை குழந்தைகள் ஆர்வத்துடன் விளையாடுவார்கள். இப்போது அடுத்த விளையாட்டை பார்க்கலாம். இது ஒரு குழு விளையாட்டு. குழந்தைகள் அணியாக பிரிந்து ஒவ்வொருவரும் ஒரே நேரத்தில் விளையாடி வெற்றி பெறலாம். இப்போது நாம் ஒரு மிகவும் சுவாரஸ்யமான குழு விளையாட்டை விளையாடலாம். கயிறு இழுக்கும் விளையாட்டு. இந்த விளையாட்டை 2 விதமாக விளையாடலாம். கணினியுடனும் விளையாடலாம், உங்கள் நண்பனுடனும் விளையாடலாம். இப்போது நான் கணினியுடன் விளையாடப் போகிறேன். நான் சரியான விடையை கொடுத்தால் கயிற்றை வலுவாக இழுத்து வெற்றி பெறுவோம். இந்த விளையாட்டு ஒரு குழு விளையாட்டு. இது ஒரு குழு வெற்றி பெறும் வரை தொடரும். விளையாட்டின் முடிவில் தனிநபர் மற்றும் அணி முடிவுகளை பார்க்கலாம். இப்போது மற்றொரு தலைப்பு பகுதிக்கு செல்வோம். இப்பொழுது மண்டலத்தை பற்றி பார்க்கலாம். மண்டலங்கள் என்றால் என்ன? மண்டலங்கள் என்பது ஒரு குழு ஆகும். இதில் நீங்கள் ஒரு செயல்பாட்டு அல்லது பணிகளை பகிர்ந்து அந்த மண்டலத்தில் உள்ள உறுப்பினர்களை விளையாட வைக்கலாம். இதன் மூலம் நீங்கள் ஒரு குழு அல்லது சமூகத்தை உருவாக்கி அவர்களுக்கு பாடங்களை கற்பிக்கலாம். இப்போது மண்டலம் ஒன்றை உருவாக்கலாம். இங்கே மண்டலத்தை சேர் என்பதை தேர்வு செய்யலாம். மண்டலம் பெயரை நிரப்புவோம். மண்டலம் பெயருக்கு தொடர்புடைய ஒரு படத்தை தேர்வு செய்யலாம். இப்போது நமக்கு 2 தேர்வுகள் உள்ளன. முதலில் பொது. இதன் மூலம் யாரும் இதில் இணைந்து செயல்பாட்டை ஆட முடியும். இரண்டாவதாக தனிப்பட்ட. இது உங்கள் அனுமதி இல்லாமல் யாரும் இணைய முடியாத பகுதி. உருவாக்கு என்பதை தேர்வு செய்வோம். இப்போது மண்டலத்தில் உள் என்ன இருக்கிறது என்பதை காண்போம். இப்போது மண்டலத்திற்குள் செல்லலாம். முதலில் செயற்பாடுகள் பகிர்வு. நாம் இங்கு புதிய செயற்பாடுகளை உருவாக்கலாம் அல்லது ஏற்கனவே உருவாக்கிய செயற்பாடுகளை பகிரலாம். இதை செய்வது எப்படி? செயற்பாடு பக்கம் செல்வோம். செயற்பாடு தொகுப்பில் மண்டலத்தில் பகிரவும் என்பதை தேர்வு செய்வோம். மண்டலத்தை தேர்வு செய்வோம். இப்போது இந்த செயற்பாடு அந்த பகுதியில் சேர்க்கப்பட்டுள்ளது. பணி பகிர்வு. இதேபோல் பணியை புதியதாக உருவாக்கலாம் அல்லது ஏற்கனவே உள்ள பணியை பகிரலாம். இதை செய்வது எப்படி? செயற்பாட்டிற்கு செல்வோம். செயற்பாட்டு பகுதியில் பணியாக அமைக்கவும் என்பதை தேர்வு செய்வோம். மண்டலத்தை தேர்வு செய்வோம். இப்போது இந்த பணி
அந்த பகுதியில் சேர்க்கப்பட்டுள்ளது. உறுப்பினர்கள் பகிர்வு. உறுப்பினர் பட்டியலில் மூலம் நீங்கள் பயனர்களை மண்டலத்திற்குள் அழைக்கலாம். பயனர்கள் அழைப்பை பெற்றவுடன் அதை ஏற்கும்போது அவர்கள் மண்டலத்துடன் இணைக்கப்படுவார்கள். இப்போது நீங்கள் ஒரு பகுதி உருவாக்கி அதில் செயல்பாட்டையும் பணிகளையும் பகிர்ந்து உறுப்பினர்களை அழைத்து விடலாம். நாம் இப்போது எனது முடிவுகள் என்பதை பற்றி பார்ப்போம். எனது முடிவுகள் என்பது ஒரு முன்னேற்ற கண்காணிப்பு அமைப்பு. இதில் ஒவ்வொரு செயற்பாடு மற்றும் பணியின் முடிவுகளையும் கண்காணிக்கலாம். ஒரு செயற்பாட்டை திறந்து பார்ப்போம். நாம் செயற்பாட்டில் யார் யார் விளையாடியுள்ளார் என்பதையும் அவர்கள் முடிவுகளையும் தரவரிசை பட்டியலில் காணலாம். இதன் மூலம் யாரும் எளிதாக தங்களது செயல்பாட்டை கண்காணிக்கலாம். குறிப்பாக ஆசிரியர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் இப்போது பிளே வித் தமிழ் பற்றிய அடிப்படை அம்சங்களை அறிந்துவிட்டீர்கள். மேலும் ஆராய்ந்து இந்த பயனுள்ள கருவியை மகிழ்ச்சியான கற்றல் முறையாக பயன்படுத்துங்கள். இப்போது என் உரையை முடித்துக் கொள்கிறேன். ஒரு மிகப்பெரிய நன்றி என்னுடைய குழுக்கு. ஒரு அற்புதமான ஒரு டெமோ. அவர்கள் எல்லா விதமான ஃபீச்சர்ஸையும் அழகான முறையில் எடுத்துக்காட்டு விளக்கப்படுத்தினார்கள். கடைசியாக முடிவுரை. நாம் முதலில் சொன்னது போல தமிழ் கற்றலில் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்க வேண்டியதற்காக உருவாக்கப்பட்டுதான் இந்த playvithtamil.com என்ற இணையதளம். இதில் பலவிதமான விளையாட்டு வார்ப்புருக்கள் உள்ளன. அதை பற்றி நாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இதில் உடைய சிறப்பு தொழில்நுட்ப வசதிகளை பார்த்தோம். அது பண்பாடு உறுதிப்பாடு. நம் பண்பாடையும் நம் மொழியையும் நாம் இணைக்கக்கூடிய ஒரு பாலமா இருப்போங்கிறதையும் நாங்க உறுதி செய்யறோம் எல்லா எங்களுடைய செயல் திட்டங்கள்லையும். அடுத்தது நம் ஒரு பலவிதமான விலை திட்டங்களை இதில் பார்த்தோம். பிரைஸ் பிளான்ஸை பத்தி நம்ம பேசினோம். இது நாம் எங்களுடைய நோக்கம் முன்பு சொன்னது போல தமிழ் கல்வியை விளையாட்டு மயமாகவும் மேலும் ஈர்ப்பாகவும் குழந்தைகளுக்கு ஆர்வமூட்டக்கூடியில் மாற்ற வேண்டும் என்பதே ஒரு முயற்சி. அப்படி செய்தால் வருங்கால தமிழ் பிள்ளைகள் தமிழ் மொழியின் மேல் மிகுந்த ஆர்வத்துடன் படிப்பார்கள், செயல்படுவார்கள் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். மேற்கொண்டு நாங்கள் இந்த இணையதளத்தை ஒவ்வொரு மாதமும் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கோம். அதாவது அடுத்ததாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற கூடிய தொழில்நுட்ப வசதியை, ஏஐ அப்படிங்கிற கூடிய நவீன தொழில்நுட்ப வசதியை உள்ளீடு செய்வதற்காக உண்டான முயற்சிகளை எடுத்துட்டு இருக்கோம். ஒரு சிறு குழுவின் பெரிய முயற்சி இது. பல நல்ல உள்ளங்கள் எங்களுக்கு இந்த கருவியை உருவாக்க உதவி செய்துள்ளார்கள். இந்த நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. ஒரு பெரிய வணக்கம். உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிங்க. அடுத்ததான் நம்மளுடைய கேள்வி பதில் நேரத்துல இப்ப உங்களுடைய மைக் எனேபிள் பண்ணுவாங்க டீம். ஐ திங்க் நீங்க உங்களுடைய கேள்விகளை எங்களிடம் கேட்கலாம். ஐ திங்க் சுதீப் அண்ட் டீம் நீங்க எல்லாருடைய மைக்கையும் எனேபிள் பண்ணுங்க. நாம கேள்வி பதிலுக்கு தயாரா இருப்போம். நன்றி.